Hi friends, நீங்கள் நம்ம C languageல பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரேல நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதை தான் வந்து நம்ம இப்போ ப்ரோக்ராம் கோடிங்காக நம்ம வந்து போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வெப்சைட்டை பற்றி சொல்லிடுறேன். எங்கள் வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா www.tutorjos.com. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கோர்சஸோட வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் smallest element using pointer in an array. இந்த ப்ரோக்ராமை தான் நம்ம வந்து போட போகிறோம். ஓகேங்களா, இதுக்கான கோடிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து பாயிண்டர் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பாயிண்டர் அரே டாட் சி அப்படின்னு வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் நம்ம வந்து ஹெடர் ஃபைல்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஹேஷ் இன்க்ளூட் CLUDE ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. தென் அடுத்த ஹெடர் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஹேஷ் includeconio.h, அதாவது கன்சோல் இன்புட் அவுட்புட். ரெண்டு ஹெடர் ஃபைல்ஸையும் நம்ம வந்து போட்டாச்சு. தென் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் வந்து போட போகிறோம். ஓகேங்களா, வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனில் இருந்தால் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். தென் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன், அதாவது நமக்கு வந்து ஒரு அரே வேரியபிள் வந்து நமக்கு தேவை. ஸோ இன்ட் ARR அப்படின்ற வேரியபிளில் 10, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். தென் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கிளியர் அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக. ஸோ நான் இங்கே வந்து கமெண்ட் லைனில் கொடுத்துட்றேன், இட் கிளியர்ஸ் தி அவுட்புட் ஸ்க்ரீன் அப்படின்றத நான் வந்து கமெண்ட் லைனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். தென் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸ் வாங்குறதுக்கான ஒரு சிம்பிள் மெசேஜை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸ்லாஷன் யூஸ் பண்ணி என்டர் 10 வேல்யூஸ் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஃபைனலாக செமிகோலன் கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம 10 வேல்யூஸ் அரே வேல்யூஸ் வாங்குறதுனால ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூஸை வாங்க போகிறோம். ஸோ ஃபார் லூப்புக்கு ஐட்டேஷனுக்காக இனிஷியலாக i = 0ன்னு வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். தென் அந்த i அப்படின்ற வேல்யூ மேலே வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம். தென் நம்ம கண்டிஷன் செக்கிங் i <= 9 அப்படின்ற கண்டிஷன் வந்து போடுறோம். தென் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்து எக்ஸிக்யூட் ஆன வாட்டி நமக்கு இன்க்ரிமெண்ட் வந்து நடக்கணும். ஸோ நம்ம இன்க்ரிமெண்ட்டையும் போட்டுடணும். இது வந்து 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபார் லூப். ஓகேங்களா, தென் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸை இன்புட் வாங்குறோம். அதாவது அந்த அரே வேல்யூஸை நம்ம வந்து இன்புட் வாங்கணும். ஸோ அது இன்டீஜர் டேட்டா டைப் பண்ணுறதுனால ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %d, ARR ஆஃப் i, இங்கே வந்து ஆம்பர்சன் சிம்பிள் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து அந்த வேல்யூஸ் வந்து இன்புட் கரெக்டாக வாங்கும். தென் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக n அப்படின்ற வேரியபிள் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, n அப்படின்ற வேரியபிளில் நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி போடுறோன்னு சொன்னதுனால அந்த அரே வேரியபிளில் வந்து பாயிண்டராக வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஃபைனலாக வந்து செமிகோலன் கொடுக்குறோம். தென் அந்த n அப்படின்ற வேரியபிளை நம்ம இங்கே மேலே வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸை வந்து ஒவ்வொன்றா செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து i = 0, அதாவது இனிஷியலைசேஷன். தென் i <= 9, இது வந்து கண்டிஷன் செக்கிங். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட். ஸோ i++. தென் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் லூப்பிங்குள்ளே வரும். லூப்பிங்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த பாயிண்டர் வேரியபிளை வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த பாயிண்டர் வேரியபிள் பார்த்தீங்கன்னா பாயிண்டருக்காக ஸ்டார் அப்படின்றத போட்டுட்டேன். தென் அந்த வேரியபிள் செக் பண்ணணும்ல, அதுக்காக ARR + i, அதாவது அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை அரேவோட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஆட் பண்ணி <n இருந்துச்சுன்னா, ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா nல நமக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகணும்னா பாயிண்டர் ஆஃப் அரே + i, ARR + i அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு ஸ்டோர் ஆகணும். ஓகேங்களா, தென் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த n வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த அரேயில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். /n யூஸ் பண்ணி
smallest element in array அப்படின்னு நம்ம வந்து ஒரு மெசேஜ் மாதிரி பிரிண்ட் பண்ணி நம்ம அந்த வேல்யூவை இங்கே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். %d யூஸ் பண்ணி கமா n அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். தென் ஃபைனலாக செமிகோலன். தென் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா get ch அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்க்ரீனை ஸ்டாண்டர்ட் அதாவது ஸ்டெடியாக நிற்க வைக்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம போடுறோம். ஓகேங்களா? தென் ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறேன். தென் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறோம். எரர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ரன் பண்ணுறோம். இப்போ நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்டர் 10 வேல்யூஸ்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து 10 வேல்யூஸ் வந்து என்டர் பண்ணுறோம். 12, 345, 56, தென் 32, தென் 76, then 98, then 99, then 123, then 43, then 55 அப்படின்ற வேல்யூஸை நம்ம என்டர் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்டர் பண்ண 12 தான் வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். ஸோ அந்த அரே வந்து சர்ச் பண்ணி நமக்கு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எது அப்படின்றத நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவையான இடத்துல அரேஸில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கோர்சஸோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjose.com அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். தென் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு மறக்காமல் எங்கள் யூடியூப்பில் டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.